ஹலோ ஆல். அப்பல்லாம் ரூ. 1 வாங்குறதுக்கு கெஞ்சி கூத்தாடி அழுது புரண்டு ரூ. 1 எப்படியோ வாங்கிட்டு வந்து கடையில குடுத்து ஆசையா அந்த ஜெல்லிய வாங்கி, அப்படியே கையில கவுத்தி நிக்க வச்சு கொஞ்ச நேரம் நல்லா டான்ஸ் ஆட விட்டுட்டு, அப்படியே திரும்ப அதே டப்பாக்குள்ள போட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வாயில போட்டு மென்னு சாப்பிடுவோம். அதோட ஆசை முடிஞ்சிராது. திரும்ப அந்த டப்பாக்கு பின்னாடி ஒரு தீய பொருத்தி விட்டு டக்குன்னு ஊதி, அதுல ஒரு முட்டை வரும். அதுல தண்ணிய ஊத்தி ஒரு நாள் முழுவதும் வச்சு விளையாடுவோம். ரூ. 1 வாங்கி ஒரு நாள் முழுவதும் வச்சு விளையாண்டுகிட்டு இருப்போம். அது எங்க 90s கிட்ஸால மட்டுமே சாத்தியம். நேத்து அப்படிதான் ஜெல்லி ஆசை வந்து வீட்லயே செய்வோம்னு செஞ்சேன். செய்யும் போதே நினைச்சேன் நீளமான கடற்பாசியில தானே செஞ்சாங்க, இதுல வருமானு. அதே மாதிரியே வராம ஃபிளாப் ஆயிருச்சு. அப்புறம் நானும் குட்டியும் அந்த ஸ்பூனை வச்சு எடுத்து சாப்பிட்டோம். சரி இப்ப எந்திரிச்சு காலை உணவு வேலையை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சப்பாத்தி மாவுல பச்சை பட்டாணியை வேக வச்சு அரைச்சு போட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள், உப்பு, தனி மிளகா பொடி, கொஞ்சமா எண்ணெய் ஊத்தி நல்லா பிசைஞ்சிட்டு சப்பாத்தி மாதிரி போட்டு எடுத்துட்டு அது தொட்டுக்கிறதுக்கு தயிரும் ஜீனியும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அதை தொட்டு சாப்பிட்டோம். ஆகா, டேஸ்ட் சுவையா இருந்தது. ரொம்பவே பிடிச்சிருந்தது. குட்டிக்கு இந்த டேஸ்ட் ரொம்ப பிடிச்சிருந்து, விரும்பி சாப்பிட்டாங்க. உங்க வீட்டு குட்டிஸ்க்கும் ட்ரை பண்ணி பாருங்க. அப்புறம் இந்த வாங்கி பார்த்து காரா பார்த்து பிசிபிளா பார்த்தா சொன்னாங்களே, அது மாதிரி நம்மளும் பீட்ரூட் பாத்துன்னு சொல்லிட்டு செய்வோம் சொல்லிட்டு தேங்காய் பாலை ஊத்தி வச்சு விட்டுட்டு குட்டிக்கு ஒரு பாத்தை போட்டு பீட்ரூட் பாத்தை வச்சு சாப்பிட்டோம். சூப்பர்.